இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டிவெக்ஸையும் இந்த வீட்டோட பிளானிங்கையும் பார்த்தீங்கன்னா கட்டினா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் தான் தோணும். என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்கேன்னா பில்டப் கொடுக்குறதுக்கு 100% வருதுங்க. நீங்கள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்லா வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய 3 BHK வீடுங்க. கார் பார்க்கிங்கே 20க்கு 30ங்கிற அளவில் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் பாருங்கள் 5 நிமிஷம் என்னென்ன இன்டிவெக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறக்கே டைம் ஆகும். அந்த மாதிரி 16க்கு 21ங்கிற அளவில் ஹால் கொடுத்துருக்காங்க. 11க்கு 17ங்கிற அளவில் டைனிங் கம் கிச்சன் செம்மையாக இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமோட மேலே 16க்கு 17ங்கிற அளவில் 2 கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட், உட்டன் காட்டு, ஹெட் போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. அதுவுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட தான் இருக்குது. கீழே நம்ம பார்க்குற மாதிரியே மேலே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் பால்கனி எல்லாம் கொடுத்து வீடு வந்து வேற லெவலில் இருக்குங்க. இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர், 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. வீடு வந்து 3 BHK வீடாக செம்ம ஸ்பேஸிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு இடையில பார்த்தீங்களா எவ்வளோ செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஒவ்வொரு வீட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 2 அடி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 அடி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரதையும் காற்றோட்ட வரதையும் யாராலையும் தடுக்க முடியாது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பால்கனியோட அமைஞ்சிருக்குங்க. பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அது போக டெயில் ஒர்க்கு, அது போக லைட் ஒர்க்கு, கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் கார் எடுத்துறதுக்காக ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரேம்ப் இருக்குது. நார்மலாக நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து படிக்கெட் கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேட் லேம்ப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பார்க்கிங் ஏரியாவோட மட்டும் 20க்கு 30ங்க. தாராளமாக 2 கார் நிறுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினீங்கன்னா 3 கார் நிறுத்தலாம். இல்லை 2 கார் வந்து சடான் காரை பெருசாக நிறுத்திட்டு அது போக 2 வீலர்ஸ் நிறுத்திக்கிங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குங்க. 6000 லிட்டர் 6000 லிட்டரில் 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12000 லிட்டரில் வாட்டர் சம்பே இருக்குது. ஃப்ளோரிங்லாம் பாருங்கள் செக்குடு பேட்டர்னில் எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான பார்க்கிங் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லருக்குலாம் பாருங்களா கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அது போக ஸ்பாட் லைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் டெயில் லே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா செட்பேக் ஸ்பேஸ் இருக்கா. இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வரும், காற்றோட்டம் வரும். இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ செட்பேக் ஸ்பேஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி கொடுக்கணுங்க. ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் 2 அடி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இந்த செட்பேக் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் இருக்குது. கடைசியில் நீங்கள் அவுட்டில் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டோருக்கு பக்கத்துலேயே நமக்கு ஷூ ரேக் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைசியில் வந்து EB மீட்டருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த சம்போட மோட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேனல் டைப்பில் நீட்டாக க்ளீனாக இருக்குது. தேக்கு மரத்தில் இருக்குங்க. அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்லங்க. லிவிங் ஏரியா அழகாக இருக்குது. சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹேங்கிங் லைட்டோட 3 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. இன்டிவெக்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நின்று பார்த்தா ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். அந்தளவுக்கு இன்டிவெக்ஸ் இருக்குது. ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 21ங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹை கிளாஸான ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்களா இங்கே ஒரு ஜன்னல் இருக்கா, இங்கே ஒரு ஜன்னல் இருக்கா. ரெண்டுமே ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலா. ஜன்னலுக்கு மேலே பார்த்தீங்களா சைடில் பார்த்தீங்களா பேனலிங் ஒர்க் மாதிரி டெயில் ஒர்க்கு கட் பண்ணி லே பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ச் மாதிரி இருக்குது. ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி கிரில் இருக்குது. மஸ்கிட்டோ மெஷ்ஷும் இருக்குது. இந்த சைடு டிவி நெட் இருக்குது. டிவி நெட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் டியூவல் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவி பேனலுக்கு பின்னாடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. கீழே ஃபுல்லாக நம்ம செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸு, அது போக ஸ்டோரேஜுக்கான யூனிட் இருக்குது. இந்த சைடு நமக்கு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்களா டாப் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைப் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜை கேபினெட் இருக்குது. சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டோருக்கு மேலே வந்து ஒரு விநாயகர் சிம்பிளில் சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைட் வந்து இந்த சிஎன்சி கட் ஒர்க் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிகிறது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் படையெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. கீழே வந்து பேஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா வீட்டோட டைனிங் அண்டு கிச்சன் ஒட்டுக்காக இருக்குங்க. டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிற இடமே பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சர்க்கிள் டைப்பில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிறைய லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்லேயே அமைஞ்சிருக்கு. இதுவும் டியூவல் டோனில் தான் இருக்குது. இதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற டைனிங் கம் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா
11க்கு 17ங்க. டைனிங் ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லா ஸ்பேசிஸான கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம கிச்சன் ஸ்பேஸை பார்த்துடலாம். கிச்சன் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்களா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்துருப்பீங்க. இது வந்து நின்று சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். நான் வந்து ஒரு 6 அடி உயரம் இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குது. இந்த இடத்துல அம்மா கிட்ட வந்து தோசை சுடுங்கன்னு வச்சு இந்த இடத்துல தட்டை வச்சு சாப்பிட்லாம். அது போக இந்த டைனிங் ஸ்பேஸையும் கிச்சன் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற மாதிரியான ஒரு வால் பேனலிங் ஒர்க்கோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட் இருக்குது. சைட்லலாம் நம்ம ஷோ பீஸ் வச்சுக்கிறக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இதை தாண்டி கிராஸ் ஆகி வீட்டோட கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு குறையே சொல்ல முடியாது, பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க் இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னாலும் எங்கே பார்த்தாலும் ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ் தான். முதல்ல வந்து வாலில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெயில் ஒர்க்கை பார்ப்போம். நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இங்கே. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. இதை வந்து நான் அடுத்து வர்றேன். கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரியே ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் சிங்க் கொடுத்து 2 டேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபு கொடுத்துருக்குறாங்க. அது போக கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேசினிட்ஸ் இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இந்த பேசினிட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டேண்டம் பாக்ஸ். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்களா இதுவும் டேண்டம் பாக்ஸ் தான். இதுக்கு கீழே இல்லை, இதுக்கு சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லோ ட்ரே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. வாலில் ஃபுல்லாக நிறைய வால் யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே க்ளோஸ்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்டோரேஜஸும் இருக்குது. க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸ்டாகவும் இருக்குது. உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான கிளாஸ் டோர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல, அது வந்து சர்க்கிள் டைப்பில் இருந்துச்சுல, அதே மாதிரி சிம்னியும் பார்த்தீங்களா சர்க்கிள் டைப்லேயே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்களா ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஸ்பாட் லைட்லேருந்து உள்ளே என்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு வெளிச்சம் கிடைக்குது. இது வந்து இந்த ஸ்பாட் லைட்டுக்கு ஒரு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜஸ் இருக்குது. அது போக க்ளோஸ்டு ஸ்டோரேஜஸும் நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு டாய்லெட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜுக்கான யூனிட்டாக யூஸ் பண்ணுறதை விட ஷோகேஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணலாம். கிச்சன் டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறையா அந்த வைன் பாட்டில்ஸு அப்படி இல்லைன்னா கிளாஸெல்லாம் இருக்கும்ல ஸ்டைலிஷாக வாங்கி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் இங்கே நீங்கள் ஷோகேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி மிக்ஸி இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாங்க. இங்கேயும் வச்சுக்கலாம், அந்த கடைசியிலே வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் ப்ளக் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. எல்லா இடத்துலையுமே வச்சுக்கலாம். இது கீழேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னது தாங்க, கிச்சன் கம் டைனிங்கில் ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே கிடையாது. அந்தளவுக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. டைனிங் வந்து ஒரு காம்பேக்டான டைனிங்க. இந்த இடத்துல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாட்டி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கேயும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டைப்பில் ஹேண்ட் வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தலாம். அப்படியே டைனிங் கம் கிச்சனுக்கு அப்படியே இந்த சைடு பேரலாக இருக்குது இந்த பெட்ரூம். பெட்ரூமோட டோரும் பார்த்தீங்களா சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில். இந்த பெட்ரூமோட அளவு வந்து 11க்கு 17 மாஸ்டர் பெட்ரூம். ஆனால் இதுதான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பெட்ரூம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே 16க்கு 17 பெட்ரூமுங்க, கிங் சைஸ் பெட்ரூம். அதனால் இந்த பெட்ரூம் குட்டி பெட்ரூமாக எனக்கு தோணுது. சென்டரில் வந்து ஒரு உட்டன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைன். அது போக இந்த மாதிரியான வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் நீட்டாக க்ளீனாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, நிறைய வார்ட்ரோப் இருக்குது. கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் பொறுத்திருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் மிரரோட. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த டோரில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிச்சம் உள்ளே போகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த பெட்ரூமில் பார்த்தீங்களா ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு டவல் ட்ராட் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர் இருக்குது. டோரை பொறுத்த வரைக்கும் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஃபைபர் டோருங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5.5க்கு 7.5 அமைஞ்சிருக்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் வால் மவுண்டட் டைப்பில் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்பு, டவல் ராடு, கீசரு, வென்டிலேட்டர் வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அது போக ஷவர் பேனல் கொடுத்துருக்குறாங்க. பாடி ஜெட்லாம் இருக்குது ஷவர் பேனலில். இந்த இடத்துல வந்து சிவில் ஒர்க்லேயே இவங்க ஸ்டோரேஜுக்கான யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளஷ்ஷு, ஹேண்ட் ஷவரு,
எல்லாமே இருக்குது. டெயில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கு எல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேட்டர்னும் செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை காட்டுறேன். டிவி நெட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் டெரஸ் போகிறக்கா கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற இடத்துல இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு த்ரெட்டுக்கெலாம் கிரானைட் ஒர்க்கு, ரைஸுக்கெலாம் கிளாஸியான டைல் ஒர்க்கு, ஸ்கெட்டிங் டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் லே பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஹேண்ட் ரைல்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேர் கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நீட்டாக இருக்குது. அப்படியே இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஃபார்மல் லிவிங் ஏரியா பார்த்தோமா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11:26 அளவில் நல்லா பெருசாக இருக்குங்க. இதை நம்ம ஃபேமிலி லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து நம்ம ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரியான டெயில் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்கில் தனித்தனியாகவும் நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வர இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள் டைப்பில் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஓபிஎஸ்லாம் வச்சுக்கலாம். அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. கீழே நீங்கள் பார்த்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. இதுலேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. நான் சொன்னது தான், கீழே நம்ம பார்த்தது குட்டி பெட்ரூம், இது ரொம்ப பெரிய பெட்ரூம். 16x17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். என்ட்ரு ஆகும்போதே கண்ணை கவருது இந்த உட்டன் காட்டும் ஹெட்போர்ட் டிசைனும். செம்மையாக இருக்குது. பின்னாடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹெட்போர்ட் டிசைனில் பண்ணியிருக்கக்கூடிய லைட் ஒர்க்கும் சரி, அதோட ஷேப்பும் சரி. வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குங்க. எல்லாமே வந்து ஆர்டினரி ஜன்னல் கிடையாது, ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சிம்பிளாக ஒரு ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு டிவி யூனிட் இருக்குது. இதோட டிசைனும் செம்மையாக இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா 16 அடிக்கும் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது. இல்லை 16 அடிக்கும் இல்லை, பாதி வார்ட்ரோப் இருக்குது, முக்கால்வாசி வார்ட்ரோப் இருக்குது. அது போக இந்த இடத்துல ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள், விண்டோ சீட்ரு, இங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம். ஒரு குஷன் மட்டும் போட்டால் போதும். லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட். 6x6 அளவில் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வித் ட்ரெஸ்ஸிங் மிரர், பெரிய ஒரு மிரர் செட்டப்பு. அப்படி நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய். அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷன், இங்கே ஒரு மிரர் செட்டப் டவல் ட்ராடோட. இந்த பெட்ரூம் வந்து கிங் சைஸ் பெட்ரூமு. அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பாத் டப்போட இருக்குது. செம்ம. 6x8 அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஷவர் பேனல் கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரியே வால் மவுண்டட் டைப்பில் வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்களா ஹேண்ட் ஷவர் இருக்குது. அங்கேயும் ஹேண்ட் ஷவர் இருக்குது. ஷவர் பேனல் இருக்குது. போக எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கெலாம் கிளாஸான டைல் ஒர்க்கு. டியூவல் டோனில் இருக்கிறது பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டே இருக்குது. இவர் தான் ஏரியா பார்க்குறவர். அப்படியே இந்த ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா வீட்டோட 3வது பெட்ரூமுக்கு வந்துடுவோம். இதுவும் வந்து 16x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமுங்க. 2வது பெட்ரூமுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத அளவுக்கு இந்த பெட்ரூம்லேயும் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸும் நல்லாவே இருக்குங்க. சென்டரில் ஒரு உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைனை நியூஸ் பேப்பர் போட்டு மறைச்சிருக்காங்க. சேம் அதே கலர் காம்பினேஷன் தான். இங்கே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்கன்னா வால்லிருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் போகுது. இது மட்டும் இல்லை, அப்படி இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. செமி சர்க்கிள் டைப்பில், சர்க்கிள் டைப்லேன்னு நிறைய ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஷோகேஸ் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது. டிவி நெட்டும் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி யூனிக்காக இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5x7 அளவில் இருக்குங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த பெட்ரூமில் நம்ம பாத்டப் பார்த்தோம். இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி இருக்குது. இந்த பெட்ரூம் வழியாக மட்டும் போகிற மாதிரி. நானும் இருந்தால் பாத்டப்பா இல்லை ஃப்ரண்ட் பால்கனியான்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் அந்த பெட்ரூமில், இன்னொரு நாள் இந்த பெட்ரூமில் இருந்துக்குவேன். இந்த ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனியோட அளவு பார்த்திங்கன்னா 6x26ங்க.
ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெய்லர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி மட்டும் கிடையாது, இந்த சைடு வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ப்ரைவேட் பால்கனியில் ஒரு வால்லாம் கட்டி ப்ரைவேசியோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஹேண்ட் ரைல்ஸ்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் இருக்குங்க. இந்த பால்கனிக்கு வரக்கான அந்த டோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய டோராக கொடுத்துருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளாஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் போயிடலாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த சைடு இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் வரும். இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம இந்த சைடு ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிவில் ஒர்க்லேயே இந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸை ரெடி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக எல்லா ஏரியா போகலாம், பயப்பட தேவை இருக்காது. வீட்டில் வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தைங்களாக இருக்காங்கன்னா கூட இந்த ஸ்டார்கேஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம துணிக்க துவைக்கிறதுக்கான மேடை, அப்போ துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள்லாம் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. சால்ட் வாட்டருக்கு தனியாக ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக வீடு வந்துருச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷன். வடவழி லொக்கேஷனில் எங்கேருந்து பார்த்தாலுமே மருதமலை தெரியும். இந்த வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னாலும் மருதமலை முருகர் கோயில் தரிசனம் கிடைக்கும். இந்த வீட்டை லேண்ட் இன்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 1,42,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தான் இந்த ஏரியாவில் வீடு காட்டுவார். அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா இவரோட நம்பர் கீழே கொடுத்துருப்பேன். கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.